மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைல் சம்மந்தி எப்படி பண்ணுறோம் போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து கேரளா ஸ்டைல் ஃபுட்டுனா நமக்கு தெரியும். அவங்க மேக்ஸிமம் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்க? கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய். எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தாராளம் பொரிக்கிறதுக்கு கூட அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்தளவுக்குலாம் தாராள பிரபு கிடையாது. பட் அவங்க ரொம்ப தாராள பிரபு. ஏன்னா அவங்க ஊற தேங்காய் அவ்வளோ காய்க்கும். சரியா? அதனால் அவங்க தேங்காய் எண்ணெயில் தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து இப்போ வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வச்சு தான் மெயின் டிஷ்ஷாக கேரளா சம்மந்தி பண்ண போகிறோம். தண்ணியே ஆட் பண்ணாமல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீதியில் உள்ள பொருள்லாம் ஈஸி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயமும் உள்ளியும் கட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் நம்ம வத்தல் சேர்க்க போகிறோம். ஓகேங்களா? ஒரு ஆனால் முக்கியமாக இதில் ப்ராசஸ் என்னென்னா தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெயிலேயே சமைக்கும். நம்மளும் தேங்காய் எண்ணெயிலே வாழ்கிறோம். ஓகேவா? அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஓகே, தேங்காய் எண்ணெயிலே வறுத்து ஃபஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கணும். சரியா? அப்புறம் இஞ்சி, அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வறுத்துட்டு தேங்காய் ஸ்மெல் தனி ஸ்மெல் தானே. ரொம்ப ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. அடுப்பு எரிக்கிறதா என்ற செக் பண்ணணும். சூடு செய்யாது. சின்ன வெங்காயம் இஞ்சி போட்டாச்சு. நல்லா வதக்கி எடுத்தால் போதும். ப்ராசஸ்லாம் ஈஸி தான் மக்களே. டேஸ்ட் அடிப்பொடியாக இருக்கும். ஏன்னா நம்ம மலையாளம் டிஷ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் மலையாளம் கலந்து பேசுகிறது தப்பு கிடையாதுல்ல. எனக்கு மலையாளம் குறைச்சே இருக்கும். யாருக்கெல்லாம் மலையாளம் நல்லா தெரியும்? வெங்காயம் அவ்வளோதான். வெங்காயத்தையும் இஞ்சி மட்டும் கொஞ்சம் எடுத்தால் அடுத்த மிக்ஸி ஜார் பண்ணி அரைக்க வேண்டியதான். சிம்பிள். வெரி 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 சிம்பிள். சைடு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணதான். இப்போ ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய், அரை முடிதான் இல்லை, இது ஒரு முடி தேங்காய். அதுமாதிரி சின்ன வெங்காயமும் வத்தல் நல்லா ஆறணும் மக்களே. சரியா? ஆறுனா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை கிரைண்டர் மிக்சியில் அரைக்க முடியாது. நல்லாயிருக்கும் நல்லா இல்லையா? ஓகே, வெங்காயம் இஞ்சி வச்சாச்சு. ஓகே, இது கூட இந்த வத்தல் ஆட் பண்ணிடணும். ஓகேவா? வத்தல் வத்தல் எங்கள் ஊர் வத்தல். அதே மாதிரி அங்கே உள்ளவங்க வந்து குடம்புளி ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? நம்மக்கிட்ட குடம்புளி இல்லைல்ல மக்களே. ஸோ நம்ம புளி ஆட் பண்ணுவோம். நோ ப்ராப்ளம். சரியா? இருக்கிறத வைத்து சிறப்புடன் வளர்க்க வச்சுக்கொள்ளுங்கள். அடுத்தது வந்து கருவேப்பிலை. யூ மீன் கறி லீவ்ஸ்? எஸ், கருவேப்பிலை மஸ்ட் ப்ராசஸ். ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடுவோம். முக்கியமானது புளி. புளி ஆட் பண்ணணும். ஓகேவா? கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கணும். முடிஞ்சால் புளியையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம். சரியா? புளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வத்தல் தூள். நான் கலரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் மெயின் ப்ராடக்ட் யார்? உப்பு. சார் உப்பில்லா பண்டம் என்ன சொல்லியிருக்காங்க? உப்பையிலே சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ வி மேக் இட் உப்பு. மேக்ஸிமம் கல் உப்பை எல்லோரும் யூஸ் பண்ண பழகுங்க மக்களே. அதான் நல்லது. நான் ஏன் இந்த உப்பு வந்து எனக்கு அளவு தெரியல. இல்லைனாலும் நான் தான் சாப்பிடுவேன். நீங்கள் விஜயானந்தான் அக்செப்ட் பண்ணிக்குவான். மை பிரதர், மை ஒன் அண்ட் ஒன்லி பிரதர் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு ஒரு இன்னொரு பிரதர் இருக்காங்க. என் பப்பு சொல்லலாம். தங்க பிள்ளை தெரியுமா? அவன் தூங்கிட்டு இருக்கான். டேக் ரெஸ்ட்.
அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ ரெஸ்ட் எடுப்பில்லோ அப்படின்ட்டு. கடைசியில் வந்து நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும், அவ்வளோதான் அரைக்கிறதுக்கு. சரியா? அந்த மாதிரி இன்னொன்று மறந்துட்டு, அது என்னன்னா வெள்ளைப்பூடு. சரியா? வெள்ளைப்பூடும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது மலை வெள்ளைப்பூடு தான் எடுத்திருக்கேன். அதுதான் ஈஸி தெரியுமா உரிக்க. மீதி வெள்ளைப்பூடு நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இது நான் டக்கு என்று உரித்தேன். தோலை லைட்டாக நீக்கி உடனே செஞ்சிடலாம். ஒரு 4-5 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சி எடுக்கும்போது கேரளா செம்மந்தி வருதா, கேரளாவோட நாத்தனார் வராங்கன்னு பார்ப்போம். சரியா? லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. ஏன்னா சூடுகிறது, இந்த சூடாக இருக்கும்போது எந்த பொருளையும் அரைக்கக்கூடாது. இட்ஸ் நாட். அது மாதிரி தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, கம்பல்சரி தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லாஸ்ட்டாக வந்து நான் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணுவேன். சரியா? சரி, தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடுவோம். கையோடாதையே தேங்காய் எண்ணெயிலேயே நம்ம வந்து டிர்புர் செஞ்சா சம்மந்தி ரெடி. பார்க்கலாம். சம்மந்தியே இன்னும் ரெடி ஆகல, ஆனால் சுட சாதம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம ஒரு துவையல் மாதிரி இருக்கா, இல்லை எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அல்டிப்போலியாக இருக்கா, இல்லை ஆவரேஜாக இருக்கான்னு இப்போ தெரிஞ்சிருக்கேன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து அது ஆறிட்டு மிக்ஸி ஜார் ரெடி. அரைக்க மட்டும் செய்யணும். ஒரே தேங்காய் ஸ்மெல்லாக இருக்குது. ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அப்புறம் பேஸ்ட்டில் சாப்பிட்றாதீங்க, நல்லது கிடையாது. அப்புறம் நான் சொன்ன வழி ஆகக்கூடாதுப்பா. அவங்கள மாதிரியே நமக்கு ஒரு கேரளா சம்மந்தி ரெடி. சரி, இது என்னென்னா மையாக அரைக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணல, ஸோ கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். சாப்பிட்டு இப்போ வந்து சாதத்தில் சுட சாதத்தில் வச்சாச்சு. பாப்பம்மா காந்திங்களா, அவனுக்கு சிக்கன் ரெடி பண்ணி கொடுக்கணும். அவனுக்கு சாதம் வெளில எடுத்து வச்சு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா? சாதம் சுடுது, துவையலும் சுடுது, அப்படி இருக்குன்னு இப்போ ஒரு டேஸ்ட் பார்ப்போம். வரைக்கும் தான் நினைக்கிறேன். ஒரு துவையல் மாதிரி தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் உரைப்பாக கூட கொஞ்சம், ஏன்னா மற்றெல்லாம் போட்டிருக்கோம்ல. ஆனால் நல்லாயிருக்கு. வெறும் சோறு வச்சு சாப்பிட்றலாம். வெறும் சோறு துவையலை வச்சு சாப்பிட்டுக்கலாம். சம்மந்தி துவையல் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.